அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும் மாற்றத்தை அள்ளித்தரும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது அடுத்த 84 நாட்கள் வக்ரகதியில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் வலம் வருகிறாருங்க. ராகுவுடன் இணைந்து சனி பகவான் வக்ரகதியில் வலம் வருகிறார். இது திருக்கணிதத்தில் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய இடமும் அமைப்பும் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கோல்சார விதியின் அடிப்படையில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எனவே இந்த 84 நாட்கள் தொடக்கத்தில் இருந்தே மிக சிறப்பான வளர்ச்சியை சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உடனடியாகவே உங்களை தேடி வரும். இழந்த சொத்துக்கள் செல்வங்களை மீட்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இழந்த வேலை வாய்ப்பு மற்றும் பதவி போன்றவற்றை எளிதில் அணுகக்கூடிய வகையில் எளிதில் பெறக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவான் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக உண்டு. லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய திட்டங்களை மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களிலிருந்து விலகக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.